சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஏமாற்றுக்கார இளவரசன். அவள் செய்த பாவத்தினால யாருக்கு வினை வந்ததுன்னா அவங்க அப்பாவுக்கு. நேற்று பார்த்தேன், அவங்க தங்கை ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் முறிந்து விட்டது, அதாவது தசை பிறண்டு விட்டதுன்னு போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இளவரசன் செய்த பாவமெல்லாம் யாருக்கு போய் சேருதுன்னா அவங்க குடும்பத்தாருக்கு தான் சுற்றி வளைக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இளவரசனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த ஏமாற்றுக்காரிக்கும் அதை பற்றி கவலை இல்லை. பணம் இருந்தால் எதை வேணால் விலைக்கு வாங்கலாம், ஆனால் பாவத்தை போக்க முடியாது. பாவம் எதுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 6 மாதமாக வாட்ஸ்அப் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வீடியோ போட்டிருப்பா. அது என்ன, குடியில் நிறுத்த மருந்து. அதாவது குடியில் நிறுத்துகிற மருந்து தியாகம் பண்ணலாங்க, சேவை பண்ணல, அது உண்மை சொல்லிட்டு பண்ணோன்னு. ஆனால் இப்படி ஏமாற்றி பொழைச்சேன்னு வச்சுங்க, அந்த பாவம் அவங்க குடும்பத்தாருக்கு தான் போய் சேரும். ஆல்ரெடி அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன். இது அவங்க அப்பா விமர்சனம் பண்ணுற டைம் இல்லை. அவங்க அப்பாவுக்கு கால் முறிவா இல்லை தசை பிறண்டாது இல்லை. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நேராக கோயம்புத்தூர்லேருந்து பேரூர் போகிற ரோட்டில் சிங்கிரிவாளையம்னு ஒன்று இருக்குதுங்க. தெலுங்கு பாளையத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி விட்ருவோம். செலவும் கொஞ்சம் கம்மி தான். இது கேட்குறதும் கேட்காமல் இருக்கிறதும் அது அவங்க இஷ்டம். அதனால் அவங்க அப்பா ஒரு நேர்மையான ஆள், ஒரு உழைப்பாளி, கடின உழைப்பாளி. ஏதோ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் அவருக்கு இப்படி ஆகி போச்சு. இப்படி யார் காரணம்? நம்ம இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரன் தான். இளவரசனுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் உட்காந்துருப்பார். ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கிற சமயத்துலையுமே யோசிச்சுட்டுருப்பார். இந்நேரத்தில் நாம் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தா நம்மளுக்கு ஒரு 10-20 ஆர்டர் வந்திருக்குமே யோசிச்சுட்ருப்பார். ஆனால் அவங்க அப்பா தான் பாவம். அவங்க அப்பா தெலுங்காலயம் போனால் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இது அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த இளவரசரை இப்படி ஏமாற்றி பிழைக்கிறனால அந்த பாவமெல்லாம் அவங்க குடும்பத்தார்த்த போய் சேருது. ஆனால் அதுக்கு எந்தவித ஒரு குற்ற உணர்ச்சி கிடையாது. அந்த ஏமாற்றுக்காரிக்குமே அந்த ஏமாற்றுக்காரி என்கிற பொய்காரிக்கு நம்ம கனவை உழைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கணுமோ அந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணி சம்பாதிச்சு அந்த பணத்தை ரெடி கேஷில் நாம் வீடு வாங்கணும். பொதுவாக ஒரு வீடோ நகையோ இதெல்லாம் வாங்கும்போது சர்வசாதாரணமாக வாங்க முடியாதுங்க. அது எப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு உழைக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் காலையில் போனால் சாயந்தரம் போனால் வேர்த்தொழுகுது. அந்த அளவுக்கு வெயில். 5 லிட்டர் தண்ணி குடித்தாலே பற்ற மாட்டேங்குது. ஆனால் இந்த ஏமாட்டுக்காரன் அந்த டப்பா கார் தூக்கிட்டு அங்கே போகிறது இங்கே போகிறது, அதை உழைச்சா தாங்க அருமை தெரியும். உட்கார்ந்த இடத்துல யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இது உழைப்பா? யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுகிறதெல்லாம் உழைப்பு கிடையாது. வெயிலில் போய் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் சுற்றிட்டு வர சொல்லுங்கள், அப்புறம் தெரியும். இப்போது இந்த ஏமாற்றுக்காரன் இவ்வளோ ஒரு பாவம் பண்ணிக்கிறேன்னா இவனுக்கு இப்போ சேராது. நான் தான் அன்றைக்கி சொன்னேன்னா, இவன் செய்த பாவங்கள் அவங்க குடும்பத்தினரை தான் தாக்கும். இப்போ ஒரு ஆள் திடீர்னு விழுந்துட்டான்ட்டு அவங்க மேலே பழி போடக்கூடாது. ஆனால் அத்தனை பாவத்தை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட அதிக விலைக்கு மருந்து விற்றுட்டு அது காசு கேட்கும்போது வாட்ஸ்அப் பிளாக் பண்ணுறது, மிரட்டுறது. இவன் பெரிய ரவுடின்னு நினச்சிட்ருக்கிறாங்க. யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் ரவுடி கிடையாதுங்க. நேரில் களத்துக்கு வரணுங்க. இன்றைக்கி தேர்தல் காலத்தில் அதை எத்தனை பேர் ஒவ்வொருத்தருக்கு வெயிலில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு வச்சுக்கங்க. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனும் அந்த பொய்காரியுமே வீடியோவில் நீங்கள் பேசாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னமோ உழைச்சி கிழிச்சவங்களாட்ட அளந்தடிப்பாங்க. மக்களை காப்பாற்றியாச்சுங்க, மக்களை சேவையாச்சுங்க. எத்தனை பேர் எங்ககிட்ட வந்து அழுகிறாங்க, எத்தனை பேர்த்த நீ காப்பாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். இளவரசனோட மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்புல 90% ஆளுகள் தான் இருக்குங்க. ஒரு ஆள் தண்ணி அடிச்சுட்டு நிறுத்தினா மட்டும் அவன் போதையிலிருந்து வெளிவர முடியாது. ஆனால் ஏமாற்றுக்கார இளவரசன் இருந்துங்க, ஒரு நாளைக்கு 2 பேக்கெட்டு சிகரெட் அடிப்பார். வாயில் பூரா புகையில தான். இதுக்கு பேர் என்னதுங்க? இதுக்கு பேரும் ஒரு போதை தான். இந்த போதைக்கார எந்த காலத்துலையும் திருந்த மாட்டான்னு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஏமாற்றணுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றி பொழைச்சிருப்பார். இன்னும் அதிகமாக அவனுக்கு பணம் தேவைப்படுது. என்ன காரணம்னா எல்லோரும் சீக்கிரம் பணக்காரனாகிறாங்க. எல்லா யூடியூப்பருமே காரு,
பெரிய சொகுசான மாடி பங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம யூடியூப்பு சேனலில் பேசினா தான் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம பேசுனதே நம்மளுக்கு கண்டென்ட் கிடையாது, ஒரு நாலேஜ் கிடையாது, ஒரு டைட்டில் போடும்போது அதுக்குண்டான அறிவு கிடையாது. ஏன்னா நாம் ஒரு 8வது தான் படிச்சிருக்கோம். நம்ம பொய்கார மனைவி ஒரு 10வது தான் படிச்சிருக்கிறோம். அந்த பொய்கார மனைவி இளவரசனுக்கு முதல் பணிவன்னு கேட்டால் 2வது மனைவி தான். ஆனால் என்னமோ என்னமோ ஊர் கூட்டி கல்யாணம் ஆகணும் மட்டும் கணவன் மனைவி அப்படின்னு பெருமையை நான் பேசியிருப்பாங்க. மொத்தத்தில் இவங்கிட்ட இன்னொரு அட்வைஸ் கொடுக்குறேங்க. அந்த மருந்துனால் ஒரு யூஸும் கிடையாது. 45 நாள் ஏமாந்து உட்காருவீங்க. கையோ காலோ போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி யோசிப்பீங்க. அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தத்தில் இளவரசனோட அப்பா தெலுங்குபாளையம் போனால் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடலாம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் செலவாகும். அதை அவாய்ட் பண்ணிடுங்க. தெலுங்குபாளையத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள். கோவை இந்த பேரூர் செல்லும் ரோட்டில் உள்ள தெலுங்குபாளையத்தில் நல்ல ஹாஸ்பிட்டல் தாங்க. அந்த கால பாரம்பரியமான ஹாஸ்பிட்டல். அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இலவசம் கொள்ளையடித்த பணமாக வச்சு அவங்க அப்பாவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு உழைப்பாளி. அவங்க அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் போனால் ரெக்கவர் ஆகிருந்தால் நான் நினைக்கிறேன். இது அவங்க தான் முடிவு பண்ணணும். நாம் சொல்லத்தான் முடியும். என்ன தான் விமர்சனம் பண்ணாலுமே ஒரு உதவின்னு வந்தால் அவங்களுக்கு பரிதாபப்படணும். ஆனால் இந்த ஏமாற்றுக்கார இளவரசனுக்கு இன்னும் எத்தனை பேர்த்த ஏமாற்றணும், எத்தனை பேர்த்த கொள்ளையடிக்கணும் தான் நினப்பு இருக்கும். ஓகே, அவங்க அப்பாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற. அவங்க அப்பாவுக்கு கேட்கவும் கேட்பாதும் அவங்க குடும்பத்தாக தான் நீ முடிவு பண்ணணும். நானும் வருந்துகிறேன். கால் முறிவா இல்லை தசைப்பிரண்டா எனக்கு தெரியல. தெலுங்குபாளையத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஏமாற்றுக்கார இளவரசன் ஒரே ஒரு சேவை பண்ணணும். இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு பணிவிடை செய்ய 1 மாதமாக வேலைக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா கூட இருந்து கண்டிப்பாக பார்க்கணும். அது எந்த காலத்திலும் அந்த ஏமாத்துக்காரியும் பண்ண மாட்டாங்க. அந்த பொய்காரிக்கு வேலை செய்கிறதுக்கு எட்டாக்கனி வேலையே செய்ய முடியாதுங்க. ஆனால் அந்த பொய்காரியோட அம்மா தான் இப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குது. பொய்காரிக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, கறி, ஹோட்டல் சாப்பாடு தான். இப்போது மாமனாருக்காவது சேவை பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். அது நடக்குமா நடக்காதாங்கிறது நீ அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இளவரசன் நீ எத்தனை பேர்த்த பாவத்தை சம்பாதிக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன். பாவம் பண்ணுறது கொஞ்சம் நிறுத்திட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு வேலை வெட்டிக்கு போனால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த காலத்தில் நடக்காது. நன்றி, வணக்கம்.